நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20D தமிழ் உண்மை செய்திகள். வணக்கம். திருச்சியில் விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் காத்திருப்பு போராட்டம். விவசாயிகளுக்கு லாபகரமான விலை கொடுக்காமல் 56 ஆண்டுகளாக விவசாயிகளை மத்திய அரசுகள் ஏமாற்றி மோசடி செய்த தொகை ரூபாய் 1000 லட்சம் கோடிகள். மத்திய அரசின் ஆண்டு வரவு செலவு பட்ஜெட் ரூபாய் 54.50 லட்சம் கோடி மட்டுமே. கோவில் இந்துக்களை பற்றி பேசும் மத்திய அரசு கார்ப்பரேட் முதலாளிகள் வாங்கிய ரூபாய் 24 லட்சம் கோடி கடனை தள்ளுபடி செய்தது. ஆனால் இந்து விவசாயிகள் மாணவர்கள் வங்கியில் வாங்கிய ரூபாய் 26 லட்சம் கோடி கடனை தள்ளுபடி செய்ய மறுப்பது ஏன்? 1 லட்சம் டிஎம்சி தண்ணீர் கங்கை கோதாவரி ஆற்றில் இருந்து வீணாக கடலில் கலப்பதை காவிரி, ஐயாறு, பொன்னணி ஆறு, தென்பெண்ணை ஆறு, பாலாறு போன்றவற்றிற்கு திருப்பிவிட்டு விவசாயிகளை காப்பாற்ற மறுப்பது நியாயமா? மற்றவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் அரசுகள் விவசாயிகளுக்கு கிள்ளி கொடுத்து ரூபாய் 1000 லட்சம் கோடிகளை எப்படி ஏமாற்றி என்பதை பாரி போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் பி. ஐயாக்கண்ணு BABL அவர்களின் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பாரத பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு போராட்டம் நடத்தினார்கள். நியூஸ் 20D தமிழ் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் H. பஷீர். உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 20D தமிழ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. இந்த நாட்டில் மோடி ஐயா டெல்லியிலேருந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வராது, வரட்டும். ஆனால் விவசாயி தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு போகக்கூடாதுன்னு மறித்து காவல்துறை வச்சு அடித்து அனுப்புறது. கோர்ட்டு எங்களுக்கு சம்மன் கொடுத்து வர சொல்லி நாட்கள் போலீஸ் எங்களை போக விட மாட்டேங்குது. இது சர்வாதிகார நாடா ஜனநாயக நாடா என்பதற்காக இன்றைக்கு இந்த விவசாயிகள் இங்கே போராட்டம். அரசியல்வாதியெல்லாம் ஒவ்வொரு ஆளுக்கு 200, 300, 500 காசு கொடுத்து போடுவாங்க. விவசாயம் அவன் சொந்த சவளம் வந்து இங்கே போராட்டம். மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு உரிமை இருக்கிறது, விவசாயிகள் டெல்லி செல்வதற்கு உரிமை இல்லையா? நாங்கள் என்ன கேட்குறோம்? அரசு ஊழியர்லாம் எங்கள் அண்ணன் தம்பி, மாமையை மச்சனே, அக்கா தங்கச்சி தான். அவங்களுக்கு 100 ரூபா சம்பளம் வருதுன்னா எங்களுக்கு 10 ரூபா கொடுக்கணும். 2 ரூபாயும் 3 ரூபாயும் கொடுத்து எங்களை ஏமாற்றலாமா? ஏமாற்றக்கூடாது என்பதற்காகத்தான் மோடியை கேட்கலாம் போராடலாம் என்று டெல்லி சென்றால் காவல்துறை தடுப்பது நியாயம் என்பதற்காகத்தான். இன்னைக்கு நேரு அங்கே மதுரைக்கு வராரு, மாநில அங்கே போய் அந்த கருத்து காமிச்சு ஏயா தமிழ்நாடு வந்து போராடணுமா? இல்லை, ஜனநாயக நாட்டில் உரிமை எடுத்து வர்றாரு. அதே போல் எங்களையும் டெல்லிக்கு கொண்டு விடணும், கேட்குவது உரிமை நியாயம் கிடையாது என்பதற்காக போராட்டம்.